ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னவரே, ஹalleluya ஹalleluya. அவருடைய கிருபை மேலானதல்லவா? அவருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் மேலானதல்லவா? அந்த மேலான தயவை நாம் உயர்த்துவோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya ஹalleluya. சத்தம் உயரட்டும். கண்களை நாம் வானத்துக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். ஓ உன்னதமானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, ஹalleluya. தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள், எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்பவரே, அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்பவரே, உமது நாமத்தை துதிக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுவிக்கிற தெய்வம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதானதல்லவா? அந்த புதிய கிருபையை நாங்கள் உயர்த்துகிற ராஜா, அந்த புதிய கிருபையை நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரபாலா மனா ஷாந்தா ரபாலா ரிமினி காலாலா மனா ஷாந்தா ரபாலாந்தா ரபா ரமனா காலாந்தா ரமனா ஷாந்தா ராலாந்தா ரபாபா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே அப்பா. நீங்க சொல்ல ஆகுமே, நீங்க கட்டளையிடாது நிற்குமே. ராபாலா ஷாந்தா ராபாபா நாகா ராபாபா. துதிப்போம், அவருக்கு நாம் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஒருவர் மாத்திரமே தகுதி உள்ளவர். எங்களுடைய துதிகளுக்கு நீர் ஒருவர் மாத்திரமே தகுதி உள்ளவர். எங்கே துதியோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya ஹalleluya. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையினுடைய ஆதாரமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு நாம் தேவனை நாம் உயர்த்துவோம். ஹalleluya. அதிகாலை நேரத்தில் ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை நாம் அவருக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒருவரே துதிகளுக்குள் அசைவாடுகிறவர். ராகாபாலா ஷாந்தா ராபா. உங்க பிரசனத்தை நாங்கள் வாஞ்சித்து வந்து நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ராமா நஹாத்தியா கலாமா நந்தா ராமா மாமா ராபா லாமானா ஷாந்தா ராபா லாபா ராபாபா. உருக்கமான இரக்கத்தினால் எங்களை சேர்த்து கொண்டவரே, ஓ ஹalleluya. உங்க அன்பு பெரியதப்பா. எங்க வாழ்க்கையில உங்க அன்பு மேலானது. உங்க அன்பு அது மேலானது ஆண்டவரே, அது அளவிடவே முடியாதது ஆண்டவரே. ஹalleluya. ராபா லாந்தா ராபாபா ராபா லாமானா ஷாந்தா ராமா. உற்சாகமான பலிகளாய், உற்சாகமான பலிகளாய் நாம் ஏறெடுப்போம். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நாம் தேவனை நாம் உயர்த்துவோம். இந்த முழு நாளும் நாம் உபவாசத்தோடு நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ராகாபாலாபா ரீமினி ஷாந்தா லாந்தா ராமா மாமா மாமா ராந்தா நாகா மாமா மாமா. இந்த உபவாச நாளில், இந்த அதிகாலை வேளையிலே வானம் நமக்காய் திறக்கப்படட்டும். ஓ ஹalleluya. ராமானா ஷாந்தா ராபா பாபா ரபா லாந்தா ராகா மாமா. பரலோகத்தில் இருந்து ஓ அந்த இறை தூது நம்மை நோக்கி வரட்டும். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரட்டும். அவர் பிழைத்திரு என்று சொன்னாரே, அப்போது ஜீவன் உண்டானதே. ராபாலா ஷாந்தா ராபாலா ராமா நஹாத்தி யாந்த ராமோனு ஷேந்த ரிபி ரிபித்தி யாந்த ரபா ரபா ரபா. ஆண்கள் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை துதிங்க. ஹalleluya. காலையிலே தேவன் துதியினால நிரப்பட்டும். உதடுகளை தேவன் துதியினால நிரப்பட்டும். ராமானா ஷபா லபா ரபாத்தி யாந்த ரபா ரீமி நிமி ரிபித்தியா காலா லா மா 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 மா. அவருடைய பிரசனத்திற்கு நம்மை முழுவதுமா
முழுவதுமாய் நம்ம விட்டு கொடுப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை அணைக்கட்டும். இன்னும் இறுக்கமாய் அதை நம்மை சேர்த்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலா ஷாந்தா ராகமா மாமா மாமா ரபலமான ஷாந்தா ராமா ரந்த ரபபபா. பரிசுத்தரும் ஓ ஹல்லேலூயா, மகத்துவமானவரே, உமக்கே நாங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. ஒருவருக்கே நாங்கள் துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ரபலா ஷாந்தா ராதாரா ரிமினி காலாலமான ஷாந்தா ரபபபா ரமனா காலாந்த ரமா மாமா மாமா ஷாந்தா ரபபபா. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்ளப்படுகிற அந்த உன்னதமானவரை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைகள் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதானதல்லவா? அந்த புதிய கிருபையினால் அவர் ஒரு விசை கூட நம்மை அவர் நிரப்பட்டும். நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஓ அந்த கிருபை, அந்த பிரசன்னம் நமக்குள்ளாக அது ஊடுருவி செல்லட்டும். இன்னும் பலத்தின் மேல பலன், ஒரு புதிய பலனை அது நமக்குள் உண்டாக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாங்கிற நாமத்தை உடையவரே, ஓ உமக்கே நாங்கள் பழிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அவரை துதிப்போம். இந்த 4வது நாள் காலை வேளையில் ஹல்லேலூயா. மகிமையே, மகிமையே உயர்த்துகிறோம். மகிமையே உயர்த்துகிறோம். மகிமையே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. இந்த முழு நாள் உபவாசத்தில் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த அதிகாலையிலே ஒரு உன்னத பலனைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத பலனைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. கைகளை உயர்த்தி நானேன் கலங்கணும் என் இருக்கையிலே, நானேன் கலங்கணும் என் இருக்கையிலே. என் மீட்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே. தலைக்கு மேல கையை உயர்த்தி பாடுவோம். நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உம்மை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உம்மை விளங்கும்படி. சத்தமா சொல்வோமா? நானே கலங்கணும் என் இருக்கையிலே, நானே கலங்கணும் என் இருக்கையிலே. என் மீட்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மீட்பர் நீர். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? சத்தமா சத்தமா
ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் மீட்பர் நீர்தானையா, எனக்கு கொஞ்சம் குறைவே இல்லை, ஆத்துமா தேற்றுகிறீ, ஆவியை பொழிகிறீ, புது உயிர் தருகின்றீ, ஆத்துமா தேற்றுகிறீ, ஆவியை பொழிகிறீ, புது உயிர் தருகின்றீ. நானே கலங்கணும், நானே கலங்கணும், என் இருக்கையிலே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் இருக்கையிலே நானே கலங்கணும், என் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே. அப்படியே உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகிறீ, இருந்து படைக்கின்றீ. சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க, பிசாசு கேட்கட்டும். இந்த காலை வேளையில 23ஆம் சங்கீதத்தை ஆண்டவருக்கு முன்னாடி பாடுவோம். மனுஷனால் கூடாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, நானே கலங்கணும், என் பேரை சொல்லி அறிந்திருக்கிறீரே அப்பா, என் பேரை சொல்லி அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நானே கலங்கணும், என் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறைவே இல்லை, என் மீட்பர் நீர்தானையா. எவ்வளவு மேக்சிமம் சத்தமா அந்த அடிய பாட முடியுமா? பாடுவோமா? நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். சொல்லுவோம், நிச்சயமாகவே. ஒரு விசை கூட ரெண்டு கைகளை உயர்த்தி, நிச்சயமா நானே கலங்கணும், என் இருக்கையிலே நானே கலங்கணும், என் இருக்கையிலே நானே கலங்கணும். பாடுவோம், கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நானே கலங்கணும், என் இருக்கையிலே என் மீட்பர் நீர்தானையா, எனக்கென்று குறைவே இல்லை, என் மீட்பர் நீர்தானையா. சுதாவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா. நான்காவது நாள்ல எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கென்றும் குறைவே இல்லை, என் மீட்பர் நீர்தானையா,
ஆண்கள் பகுதியிலாம் சத்தம் வரலையே, எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா அந்த காலவெளியில் அவரை துதிங்க. அவர் நம்மை பேர் சொல்லி அறிந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்ல, நீர் என்னை பராயிருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கிருபை என் தொடரும். சொல்லுவோமா? நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நானே கலங்கணும் என் இருக்கையிலே. அகப்பனே அகப்பனே, நானே கலங்கணும் என் எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பீங்கப்பா. நீங்க எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீங்க. தலைக்கு மேல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த காலை வேளையில அறிக்கையிடும் ஆண்டவருக்கு முன்னாடி, நீர் என்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என் தகப்பனே. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் குழம்பணும், நான் ஏன் பயப்படணும்? நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி மேக்சிமம் எவ்வளவு சத்தமா இந்த காலவெளியில் அவரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு மேக்சிமம் சத்தமா துதிக்க முடியுமோ அப்பாவை துதிப்போம். இந்த 4வது நாளுக்குரிய மகிமையினால், அந்த மகிமையினால் அவரை நம்ம நிரப்பட்டோம். தகப்பனே, குடும்பம் வரைக்கும் முழங்கால நின்று அந்த நாமத்தை உயர்த்துவோம், அந்த நாமத்தை உயர்த்துவோம். அந்த பெரிய நாமத்தை, அந்த உன்னத நாமத்தை, யுத்தத்துக்கு நம்மை பயிற்சி வைக்கிற நாமத்தை, அவரே முன்னின்று எல்லாவற்றையும் கூட செய்கிற அந்த நாமத்தை, விசுவாசத்தை நமக்குள்ள பெருக பண்ணுகிற அந்த நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம் துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளையும் தேவ பிரசன்னம். இந்த 4வது நாள், இந்த 4வது நாள் ஒரு தேவ பிரசன்னம், இந்த 4வது நாள் ஒரு தேவ பிரசன்னம். ஓ, நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவ பிரசன்னம். நமக்குன்னு ஒரு காரியத்தை அந்த வானமண்டலங்களிலே கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வானமண்டலங்களிலே அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், அப்பா உம்மை உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. சொல்லுங்க, 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை அறிந்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, 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 Rabba kala rabba shanda rabba radirianda rabba Ribala duranga rabba rabba shanta rabba rabba நீரன்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா நீரன்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா
படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடுங்க. படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை தாங்குவதா வாழுவே நிம்மதியா. ஏது தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் ஏது தெழு. நான் எப்ப விழுவேன் காத்திருக்கிறவர்களுக்கு முன்பா என்னை அறிந்திருக்கிற தெய்வமே என்று சொன்னாலும் கேடகம் நீரா மகிமையும் நீரா அழை நீர செய்பவர் நீரா. கேடகம் நீரா ஞானவரே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து படுத்துறங்கி பரலோகத்துக்கு நேர ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். படுத்துறங்கி படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினா. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பன் நீ மாற்றுவீரி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓ நம்பிக்கையோடு பாடுகிறோம் ஆண்டவரே. ஓ படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுவோம். நீர் என்னை தாங்குவதா வாழுவேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்முடைய வாக்கு தத்தத்தினால எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்பா அந்த பறவை எப்படி அந்த தாய் வந்து ஊற்றுறதுக்காக காத்திருக்குமோ,
இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டில் உங்கள் கூட்டில் உட்காந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஒரு நாள் முழுசும் உபவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க போகிறோம். எங்களுக்கு ஊட்டி விடுங்கப்பா, உங்கள் வார்த்தையை எங்களுக்கு ஊட்டி விடுங்க ஆண்டவரே. எங்கள் கூட பேசும்படி உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4வது நாள் காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 4வது நாளில் அவர் இன்னும் நம்மை பலனடைய செய்கிறார். இந்த நாள் முழுவதும் நேற்றுக்கு மாலையில் நான் சொன்னது போல் முழு நேரமாய் நாம் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழு நேரம் உபவாசம் இருக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த காலையிலையும் மாலையிலையும் 11 மணிலையும் சபையில் வழக்கம் போல் செஷன் நடைபெறும். மாலையில் எல்லா கேர்சல் தலைவர்களும் உங்களுடைய பராமரிப்பு குழுக்களை சீக்கிரமாக முடித்துட்டு 6:45க்கெல்லாம் நீங்கள் சபைக்கு வரும்படி உங்களை தாழ்மையோடு நான் கேட்குறேன். சபை விசுவாசிகள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட ஆன்லைன்லேயே இந்த ஜெபத்தை முடிச்சிடாம 1வது நாள் வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர்களை என் ஜெப ஆலயத்தில் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கும் போது அதற்கு ஈடாக வேற எதுவுமே நம்ம அனுசரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே சாயங்காலத்துலேயும் எல்லாரும் கடந்து வாங்க. நம்ம அந்த ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு ஒரு சின்ன உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆகவே உபவாசத்தை நம்ம சபையில் முடிப்போம். எல்லாரும் ஓடி வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம கொஞ்சம் கூட ஆழமாய் அதை பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். நம்ம எல்லாரும் திருப்புவோம். நேற்று இரவு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்திராகம புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 114வது பக்கம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து, சத்தமாக சொல்லுங்களேன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம யாருக்கு ஆண்டவர் கொடுக்கறத நமக்கு எடுத்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மோசே ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, ஆண்டவருக்கு விரோதமாய் பயங்கரமாக முறுமுறுத்து அவங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லிடுறாரு, நான் உன்னோடு கூட வரமாட்டேன், இந்த கூட்டத்தோடு நான் வரமாட்டேன், நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் உங்கள் கூட வருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அமைதியாக ஆண்டவர் இருக்கிறார். இப்போ மோசே ஆண்டவரோடு போராடுற ஒரு அதிகாரம் தான் இந்த யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. அது என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கூட எல்லாவற்றிலும் இருக்கிறாரா என்பதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அவர் நம்ம கூட இருக்கலைன்னு வச்சுக்கிட்டிங்களேன், நம்மள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, அவர் பார்க்குறதுக்கு நம்ம கூட வர்றதுக்கான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம பாஸ் ஆகிடணும். அந்த இடத்துல பாஸ் ஆகிடணும்னா பரீட்சை எழுதி பாஸ் ஆகிறத சொல்லலை, அந்த இடத்துல அப்படியே நின்றுணும். ஆமென். ஹல்லேலூயா. நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டேன், நகர மாட்டேன். நீங்கள் இந்த இடத்துல வரலன்னா நீங்கள் என்ன நீங்கள் என் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் சில காரியம்லாம் இருக்க தான் செய்யுது. நேற்றுக்கு நான் சொன்னேன், அபிமெலேக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் சொன்னேன், என் இருதயத்தில் சில காரியங்கள் இருக்குதான், நீங்கள் என் கூட இருக்காமல் இருக்கிறதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குதான். ஆனால் இந்த ராத்திரி நான் உம்மை நோக்கி நான் பார்க்குறேன், இந்த பகல் நேரத்தில் நான் உம்மை நோக்கி பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லி அவர் நம்ம கூட வருகிற வரைக்கும் நம்ம அவரை விடவே கூடாது. ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில் கேட்போம், ஆண்டவரே நீர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வாலிமைப்பா, அது எல்லாத்துலேயும் வந்து நீ வச்சா மொத்தமாக வச்சிருவேன், இல்லைன்னா வைக்க முடியும், உன் கண்ணு இங்கே மாத்திரம்தான் இருக்கணும், அங்கே போகக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு வந்து என் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த முழு உபவாச நாளில் இன்னைக்கு நம்ம ஆசைலாம் ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 2 கையை பரலோகத்துக்கு நேரம். இந்த சின்ன பிள்ளைங்களாம் நல்ல கையை உயர்த்துங்க. கையில் உங்களுக்கு என்ன வேதனையாக இருக்கா, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணும், நீங்கள் இல்லாமல் நான் நடக்கவே கூடாது. இந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் என் கூடவே எல்லாத்துலேயும் வரணும். சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் சிஸ்டர். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை பார்க்காம உட்காந்து முகத்தை கழுவி உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கூடவே எல்லாவற்றிலும் வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டி மைனர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு தடவை கூட எல்லாரும் சேர்ந்து 2 கைகளை உயர்த்தி என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இயேசுவே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. இந்த முழு நாள் உபவாசத்தில் நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய உள்ளம் வந்து ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் என் பக்கத்திலே இருங்கப்பா, நீங்கள் என் கூட இருக்கலைன்னா என்னை வந்து புறப்பட செய்யாதுங்க. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், 2 கையையும் நெஞ்சு மேலே வச்சு இந்த 4வது நாளில் இன்றைக்கி முழுசும் நான் உபவாசம் இருக்க போகிறேன். நான் இன்றைக்கி முழுவதும் என் சாப்பாட்டை ஒருத்து உங்கள் முகத்தை நான் எதுக்கு பார்க்க போகிறேன்னா நீங்கள் என் கூடவே இருங்க. சில பேருக்கு தமிழ் தெரியலைன்னு நினைக்கிறேன். நெஞ்சில் கையை வச்சு நான் சொன்னேன். எல்லோரும் உங்கள் கையை நெஞ்சு மேலே வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். அவுட்டில் உள்ள வால்யூம் கொஞ்சம் ஏற்றி விடுங்கப்பா. அவுட்டில் உள்ள வால்யூம். ஆண்டவரே எனக்கு வந்து எனக்கு யாருமே இல்லைப்பா. சொல்லுங்கள், எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா, எனக்கு முதலும் நீங்கள் தான், என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் எனக்கு கூடவே இல்லைன்னா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? சொல்லுங்கள் எல்லாரும். இந்த வார்த்தையெல்லாம் மாயமான வார்த்தை இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க, சொந்த பந்தெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. எனக்கு நல்ல கணவனை கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறீங்க, சொந்த பந்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாவற்றை பார்க்கலாம் நீர் என்னோடு இராவிட்டால் என்னை புறப்பட பண்ணாதுங்கப்பா. தகப்பனே சத்தமா ஜெபிப்போம், சத்தமா ஜெபிப்போம். கண்களில் கண்ணீர் வடிய, ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாமே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. வாலிம் கொடுப்பான். நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஓ இயேசுவே நீரெல்லாம்.
அதுதான் பாஸ்டர் உண்மை. இன்னைக்குன்னு இல்லை, என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் அவரை பிடிச்சனோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் முதல் எல்லாமே அவர் தான், என் முதன்மையானவர் அவர் தான் சொல்றவங்க எல்லாம் கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ராக்கா பாலாக்கா, ஒரு அன்பின் அபிஷேகம் இந்த இடத்துல பெருக்கெடுக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. அந்த அன்புல பொங்கி பொங்கி ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 33ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு முழுசும் வேற எந்த அதிகாரத்தையும் நீங்க தியானிக்க வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட தியானம் இருக்குன்னா அதை நீங்க காலையில சீக்கிரமா முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இன்னைக்கு முழுசும் நம்ம உபவாசத்தில் இருக்க போறோம். முழுசும் நம்ம ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை உங்களால் மேக்சிமம் எத்தனை தடவை வாசிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வாசிங்க. நான் நம்புகிறேன் இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்க 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 அந்த நேசத்தின் உச்சிதத்தை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வடியும். ஆமென். பல தடவை நான் இந்த பகுதியை நான் படிச்சிருக்கிறேன். அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் என்ன இந்த இடத்த விட்டு புறப்பட பண்ணாதுங்க, நீங்கள் இல்லைன்னா என்னுடைய ஊழியமே எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை எடுத்துக்கிடுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றுக்கு ராத்திரி கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தில் படுக்க பார்த்தா தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாக தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு காரியம் என்னை அழுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு பாரம், நான் இன்னைக்கு உங்கள் மடியில் நான் படுத்துக்கிடவா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ராத்திரி அப்படியே இந்த காரியத்தெல்லாம் தியானம் பண்ணிட்டு அவருடைய மடியில் படுத்தது போல் நான் உணர்ந்தேன். படுத்தது தான் தெரியும். நான் காலையில் எழும்பும்போது அருமையான சகோதரி ஒரு மிஸ்கால் கொடுப்பாங்க எனக்கு, அது இன்னைக்கு கொடுக்கலன்னு இன்னைக்கு நான் ப்ரேயருக்கே வந்திருக்க மாட்டேன். அலாம் அடித்ததே எனக்கு தெரியல, அப்படி நல்ல ஒரு தூக்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய சமூகத்தை போல ஒரு இன்பமான இடம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருடைய சமூகம் மிகவும் இன்பமானது. அதை மோசே அறிந்திருந்ததுனால தான் அவன் சொன்னான், என்னை இவ்விடம் விட்டு புறப்பட பண்ணாதிரும், நீர் என்னோடு இராவிட்டால் இவ்விடம் விட்டு என்னை புறப்பட பண்ணாதிரும். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நான் உணர்கிறதுல நான் கொஞ்சம் மெத்தனமாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அந்த ருசியை நான் பார்த்துடணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம உணர 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 அது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம அவரை உணர உணர அவர் நம்மளை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஃபாதர் பாடினார், இன்னும் உம்மை அறியணுமே. ஆமென் ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வதில் எந்த ஒரு எல்லையையும் நம்ம குறிக்கவே முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. அவருக்குள்ள போக 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 இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசே அவருடைய காலை பிடிச்சிட்டு எங்களை விட்டுறாதுங்கப்பா, உங்கள் சமூகம் தான் எங்களுக்கு வேணும், தூதர்கள்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் தான் எங்களை நடத்தணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் மாத்திரம் உங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதாது ஆண்டவரே, நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கிடணும். ஆமென் ஹல்லேலூயா. நேற்றுக்கு இரவு ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், அப்படி தானே? ஆண்டவரே எதெல்லாம் என்னிடத்துல மறைவாக இருக்கோ அதெல்லாத்தையும் கழுவி என்ன சுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இரவில் நம்ம ஜெபித்தோம். ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென் ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை மாலையில் நீங்கள் ஜெபத்துக்கும் வரல, ஆன்லைனில் பார்க்கலன்னா கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்கு மறைவாய் நான் எங்கேயும் போய் இருக்கக்கூடாது, உமக்கு மறைவான காரியத்தை நான் செய்யக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம். கையை உயர்த்தின்னு சொன்னால் கையை உயர்த்தணும். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லணும்,
ஆண்டவரே உங்களுக்கு மறைவான எங்கேயும் இருக்கக்கூடாது. எந்த காரியமும் என் வாழ்க்கையில் மறைஞ்சு இருக்கவே கூடாது. கவனிங்க, ஒருவேளை ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த பாவம், வாலிப வயசில் செஞ்ச பாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உள்ளே வந்து அப்படியே மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை அறிக்கையிட்டு விட்டு விடலைன்னா நடக்க போகிற காரியம் முதல்ல என்னென்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவு கட்டாயிரும். அந்த உறவு ஏன் கட்டாகுது அப்படின்னு சொன்னால், அப்பப்போ இந்த ஆடு பார்த்துருக்குறீங்களா, வேக வேகமாக புல்லெல்லாம் மேய்ஞ்சிரும். ஆனால் எங்கேயாவது போய் உட்காந்து இந்த ஆடும் மாடும் என்ன பண்ணும், அதை திரும்ப வாந்தி எடுத்து வாயில் வச்சு என்ன பண்ணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அசை போடலைன்னா அதால் வாழவே முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷர்களாகிய நம்ம அசை போட்டால் தான் வாழ முடியாது. நம்ம அதை என்ன பண்ண முடியாது, அசை போடவே கூடாது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு, அதை தான் நீதிமொழிகளில் அழகாக சாலமோன் சொல்கிறாரு, நாய் தன் கக்கினதை தின்பது போல. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், எதையாவது கொண்டு வந்து வச்சு சவைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கிளவியெல்லாம் அந்த ஆளை தட்டி விடுங்க பார்ப்போம். அந்த கிளவிங்களை பார்த்துருக்குறீங்களா, கிளவிங்களெல்லாம் பார்த்துருக்குறீங்களா, அதுங்க அந்த வாயில் ஒரு வெத்தலை பாக்க போட்டு சவைச்சி அதுங்க எல்லாம் அது சவைக்கிறது மாத்திரம் இல்லை, அது மென்று கடிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த கிளவி அங்கே இருக்குன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு வெத்தலை பாக்கு போடுற கிளவி இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிடலாம், வீட்டு மூளெல்லாம் செக்க செவேர்னு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எதெல்லாம் நம்ம அசை போடுறோமோ அதெல்லாம் அசிங்கத்தை உண்டாக்கும். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், உள்ளது எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி விட்டு விடணும். அதனால தான் பைபிளில் தெளிவாக வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன், வாயை திறந்து சொல்லுங்க, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் பைபிளை அப்படி கையில் வச்சுக்கோங்க பார்ப்போம். இந்த பைபிளை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே, எந்த அசிங்கமான காரியம் என் வாழ்க்கையில் நடந்த அருவருப்பு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியோ ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகோ, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆராய்ந்து என்னை பார்க்கும்போது, என்னை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, எனக்குள்ள ஏதாவது அசிங்கங்கள்லாம் உள்ளே கிடக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு குளத்துக்கு போகிறீங்க குளிக்க, அப்படி தானே? அந்த குளத்துக்கு குளிக்க போகிறப்ப தண்ணி நல்லா தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குது, ரொம்ப அழகான தண்ணியாக இருக்குது. அதில் கொஞ்சம் கழிவுகள்லாம் மேலே மிதக்குது. நம்ம என்ன செய்வோம், குளிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த தண்ணியை ஏற்கனவே என்னவா இருக்குது, அசுத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் யாருக்கோ நம்மள பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரில் அவர் நம்மோடு கூட சேர்ந்து உலாவணும்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரோ, அசைவாடினார். ஒரு மனுஷனுடைய சரீரத்தினுடைய 75% எதில் தான் இருக்குது, ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ நீரூற்றில் வந்து அசைவாடணும்னா, அந்த நீரூற்றுக்கு மேலே கழிவுகள் அப்படியே படந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கழிவுகள் மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நம்ம தூங்கும்போது இந்த கழிவுகள் மேலே வந்து மிதக்கும், அப்படியே அசிங்கமான எண்ணங்கள் வரும். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார், நீ புதிய ஏற்பாட்டில் வந்து நீ ஒரு பெண்ணோட ஒரு ஆணோடு சரீர ரீதியாக பாவம் செஞ்சால் மாத்திரம் பாவம் இல்லை, அவளோடு சிந்தையில் அவனோடு சிந்தையில் நீ பாவம் செய்தா அது விபச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வரும்போது, எனக்குள்ள இருக்கிற அந்த நீரூற்றை நீங்கள் பருக வரும்போது, ஓ என் நீரூற்று தெளிவாக இருக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் இன்னைக்கு அநேக நீரூற்றுகள் மேல் மிதந்து கொண்டிருக்கிற அசுத்தங்களை கர்த்தர் எடுக்கிறார். அமிழ்ந்து போன கோடாரிகளை மிதக்க செய்கிறார். அமிழ்ந்து போன கோடாரிகளை மிதக்க செய்கிற தேவன். ஒராபா காலாபா, எந்த இடத்துல தொலைச்சிங்களோ, எந்த இடத்துல அதை அப்படியே கைப்பிசகா விழுந்து உள்ள போச்சோ, இப்போ உங்களுக்காக கல்வாரியின் மரம் அதிலே விழுகிறது. கல்வாரியின் மரம் அதிலே விழுந்து விட்டது. கர்த்தர் அந்த கோடாரியை மிதக்க செய்கிறார். ஓ, தேவ பிரசன்னம் சில மேலே இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன்.
ரபா காலா ஷாதாரா. அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ரபா காஷாதா ரபா. அல்லேலூயா. ஆமா, நம்ம சில காரியங்களை தவிர்க்கவே முடியாது. கோடாரியை வச்சு அவன் வெட்டிக்கிட்டே இருக்கான், அது அப்படியே கை பிசகா உள்ள என்ன பண்ணிடுச்சு, விழுந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவரே, தீர்க்கதரிசிட்ட போய், ஐயோ நான் இது இரவலாக வாங்கிட்டு வந்த கோடாடி இல்லை. உடனே தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தான். ஒரு மரத்தினுடைய கொப்பை இழுத்து அதில் போடு தண்ணீரில், அது மேலே மிதந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மரம் நமக்காக விழுந்தது உள்ளே. மறந்து விடாதுங்க, அந்த மரம் நம்முடைய பாவங்களை மிதக்க செய்வது மாத்திரமல்ல, அது நம்ம தொலைத்து போட்ட இடங்கள்ல தேவன் திரும்பவுமாக அந்த மகிமையை தருகிறோம். பிறருக்கு செய்த துரோகம் மிதந்துகிட்டே இருக்கக்கூடாது. அவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்திக்கிடுங்க, இடது கையை நெஞ்சு மேலே வச்சு சொல்லுங்க, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் நல்லவராகவே. இனி ஒன்று சொல்லவா, ஆண்டவர் யாரை டக்குன்னு மன்னிச்சிருவார் அப்படின்னு சொன்னால், யாருடைய இருதயத்தில் அந்த விஷயங்கள் உள்ள இல்லையோ அவர்களை உடனே ஆண்டவர் மன்னிச்சிருவார். அல்லேலூயா. ஒருவருக்குள்ள ஏதோ ஒரு அசிங்கம் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க கண்ணு தான் அவங்க இருதயத்தின் விளக்காக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தவங்க கண்ணு தெளிவாக இல்லை, ஒருத்தவங்க கண்ணு நம்மளை நேராக பார்த்து பேசலை, ஒருத்தவங்க கண்ணில் சரியான அந்த ஒளி, தேவனுடைய அந்த விளக்கு அந்த கண்ணில் எரியலை அப்படின்னு சொன்னால், அவருடைய இருதயத்திலேருந்து இன்னும் விடுதலை உண்டாகலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் 2 கையை உயர்த்தி, அதனால தான் பிசாசு பிடிச்சவங்க வரும்போது அவங்க கண்ணை பார்த்த உடனே தெரியும் உள்ள ஏதோ ஒரு பிசாசு இருக்குது. 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும் அப்பா. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் கேட்போம். நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் விடுதலையை தந்து கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். டெலிவரன்ஸ் கொண்டு இருக்கிறது. ஓ ராபா காலா ராமா ஷாத்தா ரா காபா லாத்தா ராபா ராமா காபா ஷா. பாருங்க, பெதஸ்தா குளத்தின் அருகில் ஒருத்தவன் படுத்திருந்தான் 38 வருஷமா. ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் ஒரே பதில் சொல்லியிருக்கணும், எனக்கு சுகம் வேணும்னு. ஆனால் அந்த பதில் அவன் விட்டுட்டு அவன் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா, அவன் இருதயம் முழுவதும் அவனுடைய விடுதலையை பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்கள் உள்ளே நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி ஹீ நீட் டு டெலிவர் டுடே. இன்னைக்கு அவன் டிஸ்சார்ஜ் ஆகுற நாள். ஆனால் அவர் டாக்டர் கேட்குறாரு, டிஸ்சார்ஜ் ஆக விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், இல்லை டாக்டர், இன்னும் கொஞ்சம் எனக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. அவன் விசுவாசத்தில் சொல்லலை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி. அவன் அவன் மைண்டுக்குள்ளே இருந்தது, யாரெல்லாம் கொண்டு போய் விடலையோ, யாரெல்லாம் அவனுக்கு உதவி செய்யலையோ, யாரெல்லாம் உதவி செய்கிறேன், இன்னைக்கு வர்றேன், இன்னைக்கு உங்களை சுத்தப்படுத்துகிறேன், உங்களை குளிப்பாட்டுறேன், இன்னைக்கு நான் உங்களை கூடவே இருந்து அந்த தூதன் கலக்கும் போது கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஏமாத்தினாங்க. பார்த்தீங்களா? இதுதான் உள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்க. எந்த அசிங்கமும், எனக்கு துரோகம் பண்ணவங்க, என்னை எதிர்த்தவங்க, என்னை கசந்து கொண்டவங்க, என்னை பேசினவங்க, என்னை ஏசினவங்க, யாரை குறித்த எண்ணம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. என் தேவன் என்னை எட்டி பார்க்கும்போது, என் இருதயத்தில் பார்க்கும்போது, ஓ சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இந்த 4வது நாளில் இருக்கணும். நீர் என்னோட இருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா ஜெபிப்போம், சத்தமா ஜெபிப்போம். ரபா காதா ராமானா ஷாதா ரபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் லங்கினாலும் பாடுவோம். கடந்த நெஞ்சு மேல கைய வச்சு இந்த அடியை பாடுங்க சேர்ந்து.
நடந்ததெல்லாம் என் தகப்பனே மாற்றுகிறீ. நடந்ததெல்லாம் இயேசுவே மாற்றுகிறீ. கைகளை உயர்த்தி படுத்துறங்கி விழித்திடுவேன் கர்த்தர் என்னை. ஓ இயேசுவே கர்த்தர் என்னை. இப்ப தாவீது ஆண்டவர் தாவீதை அழகா நடத்தி கொண்டு வருகிறார். In midst of all rejections, he led David in a proper manner. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு சவுலை அனுப்பும்போது, சவுல் நல்லா கவனிங்க, தாவீது ஈசாயுடைய வீட்டுக்கு வர்றான். தாவீதனுடைய தகப்பனாகிய ஈசாயுடைய வீட்டுக்கு அந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு, அந்த அபிஷேக தைலத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வர்றான். சொல்றான், நான் உன் மகனில் ஒருவனை அபிஷேகம் பண்ணணும், எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு ஆண்டவர் அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே ஈசாய் எல்லாரையும் வர சொன்னான். ஆனால் தாவீதுக்கு அழைப்பையே என்ன பண்ணல, அனுப்பவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தவனை பார்த்தா அதை யார் தடை பண்ணாலும் அவனுடைய உயர்வை யாராலும் நிறுத்தி வைக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் நான் உங்களை முழு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பார்வை நம்ம பக்கம் இன்னைக்கு திருப்பி விட்டுறணும். கர்த்தருடைய பார்வையை நம்ம பக்கம் திருப்பி விட்டுறணும். குடும்பமாக உட்கார்ந்து இன்னைக்கு வீட்டில் பானையை உருட்டுறோம், அதை உருட்டுறோம், இதை உருட்டுறோம், எதுவுமே வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைய சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. வீடை நல்லா சாத்திட்டு, கணவர் வேலைக்கு போகிறீங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல யார்கிட்டையும் அதிகமாக இன்றைக்கி அனாவசியமாக பேசாதுங்க, அரட்டை அடிக்காதுங்க. உங்கள் வேலை நடந்துகிட்டே இருக்கட்டும், ஆனால் உள்ள உறவு வளர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் அப்பா மேலே இருந்ததுனால எல்லாரும் அவனை மறந்த போதும் அழைத்தவர் அவரை மறக்கவில்லை. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, நீங்க என்ன மறக்க மாட்டீங்கப்பா, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. நீங்க முகத்தை நீங்க மறைச்சானாய். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஒரு அழகான சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 139ஆம் சங்கீதம். ஆண்டவர் நம்ம எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை மிக அழகாய் தாவீது எழுதி வைத்திருப்பான் அவன் அனுபவத்திலிருந்து. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம பிள்ளைகளுக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லோரும் பைபிளை கையில் எடுத்துக்கிடுவோம். 1லிருந்து 18 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிறவாததற்கு முன்பாகவே இதோ கர்த்தாவே அது எல்லாம் அறிந்திருக்கிறீர். முதலாவது வசனம் என்ன சொல்கிறது? நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். மனைவி சொல்லுவாங்க, கணவர் சொல்லுவாங்க, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியுமான்னு பார்த்தோன்னா அது நல்லாலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் இங்கே சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு பேர் என்னன்னா, எனக்கு உன்னை நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. உன் மூஞ்ச பார்த்தோன்னே தெரியுது நீ இன்னைக்கு என்னவோ பண்ணியிருக்க, உன்னை எனக்கு நல்லாவே
தெரியும். நான் இந்த 16 வருஷ ஊழியத்தில் உங்கள் அநேகருடைய ஃபேஸை நல்லா ரீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சிந்தையில் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைப்பில் இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. எனக்கே நல்லா தெரியுதுன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை, அடுத்தது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்ம என்ன உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும், எங்கே எழும்பி நடந்தாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே இத்தனை பெரிய தெய்வம் என் தெய்வமாக இருக்கிறதற்காய் நன்றி. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்கள் ஏதோ ஒரு மலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ குன்றுகளுக்கு கீழே உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ கடல் கரையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்ன ஆராய்ந்து அறிகிறது மாத்திரமல்ல, நான் உட்கார்ந்தா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் எழும்புனா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என் நினைவுகளை தூரத்துலேருந்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தூரத்துலேருந்து அறிகிறாருன்னா என்ன, அவர் மேலே உட்காந்து மேலேருந்து பார்க்குறாருன்னு அர்த்தமா? இல்லை. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்காமல் இருப்போம், ஒரு 2-3 நாள் ஜெபிக்காமல் இருப்போம். அப்போ நம்ம அவரை விட்டு என்ன பண்ணுறோம், தூரமாக போகிறோம். அவன் தூரமாக போயிட்டான், இனிமேல் எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு ஆண்டவர் நினைக்கல. நம்ம தூரமாக போனாலும் அவர் தூரத்துலேருந்து நம்மை அறிந்து கொண்டே இருக்கிறாராம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நினைவுகள் எல்லாம் அவர் என்ன பண்றாரா, அறிகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்தது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம யார்கிட்டையாவது மறைச்சிட்டு எங்கேயாவது போகலாம், அப்படி தானே? யார்ட்டுக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், இல்லை இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை விட்டுருங்க, ஒரு காரியத்துக்கு நம்ம எங்கே போனாலும் மறைஞ்சிருக்கவே முடியாது. அந்த காரியம் என்ன காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். கையை உயர்த்துங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூங்க. யாருக்கும் தெரியலையா? காற்று. நம்மை சுற்றிலும் காற்று என்ன பண்ணுது, சூழ்ந்து இருந்துக்கிட்டே. அந்த காற்று நம்மளை சூழ்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம எங்கே போனாலும் ஜீவன் உள்ளவர்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காற்றாக இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? நம்ம எங்கே போனாலும் அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது பத்சேபாளோட பாவம் செய்த போது அவன் பாடுறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே உம்முடைய காற்றுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இத்தனை பெரிய தெய்வத்தை என் சொந்தமாய் நான் கொண்டிருப்பது எனக்கு கிடைச்ச பாக்கியம். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், நம்ம அவரை வேதனைப்படுத்துகிற பாவத்தை செய்யும்போது அவர் எங்கே நிற்கிறாரு, தூரத்தில் நின்று மனவேதனையோடு அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது 100% உண்மை. நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடையில் நின்று சிகரெட் அடிக்கிறீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லை, அந்த வழியாக நான் கிராஸ் பண்ணுறேன், அன்னைக்கு முழுவதும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? சொல்லுங்கய்யா, நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குறீங்க, நான் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுறேன், நான் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் நிம்மதியாக சினிமா பார்க்க முடியுமா? எனக்கு நிறைய அனுபவம் அந்த மாதிரி உண்டு. ஏன்னா எங்கள் சர்ச்சு அந்த பாம்படி தெருவில் தானே, அந்த சாந்தி கமலா தேட்டர் ரோட்டில் தான். உள்ளே போகிறப்ப தான் பாஸ்டருடைய கார் அங்கே போகும். அங்கே போய் உட்காந்து சினிமாவை நிம்மதியாக பார்க்கவே முடியாது. அவர் பார்த்தாரா இல்லையானது எனக்கு எப்போ தெரியும்? அடுத்தது நான் அவரை எப்போ பார்க்கணுமோ அப்போ தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் இருதயம் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பார்த்துருந்தேன், நான் அவர் என்னை பார்க்கும்போது, இல்லைன்னா வீட்டுக்கு போனோன்னே தெரியும், ஃபோன் போயிருக்கோம் வீட்டுக்கு. ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், அவர் பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு நிம்மதி போயிடுச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு பாவத்தை செய்யும்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். இன்னைக்கு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, அப்பா நீங்கள் என்ன சூழ்ந்து இருக்கிறதற்காய் நன்றி, இனிமே நான் துணிகரமான பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன பார்க்குறீங்கப்பா, நீங்கள் என்ன சூழ்ந்து இருக்கிறீங்கப்பா.
நீங்கள் என்ன சூழ்ந்து இருக்கிறீங்க? ஒரு நல்ல ஜப மேகம் சபைக்குள்ளே இறங்கி உலாவி கொண்டு இருக்கிறத நான் நல்லா உணர்றேன். ஆவியில் அநேகர் இருதயத்தை திறந்து ஜெபம் பண்ணுறதுனால இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை தெளிவாக மாற்றுகிறார். தெளிந்த நீரோடைய போல மாற்றுகிறார். தெளிந்த நீரோடைய போல அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பாகவே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன். நம்முடைய முன்னாடி பின்னாடி எதுக்கு ஆண்டவர் நம்ம கையை வைக்கிறார்னா, நம்ம சறுக்கும் போது நம்மை ஏந்தி பிடிக்கிறார். முன்னாடி ஏன் கையை வைக்கிறார்னா, அவர் நம்மை அணைத்து பிடிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் என்னை தாங்குகிறதற்காய் நன்றி, நீர் என்னை அணைக்கிறதற்காகவும் நன்றி. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நம்ம சரீரத்தை தொடுறதுக்கு எந்த பர்மிஷன் இல்லாம இருக்கிற ஒரே ஜீவன் என் ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வாயை திறந்து. நான் ஏன் உங்களை வாயை திறந்து துதிக்க சொல்றேன்னா, இந்த 21 நாளும் நான் பிரசங்கம் பண்ணல, தேவனுடைய மகிமைக்குள்ளாக உங்களை நான் கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறேன். நீங்களும் நானும் தேவ மகிமைக்குள்ளே போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்காக அப்படி லீட் பண்ணும்போது நீங்கள் வரலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாரும் கையை உயர்த்தி வாய்களை திறந்து வீடுகளில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பின்னாடி முற்புறமும் பிற்புறமும் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை தாங்குங்கப்பா. ஹல்லேலூயா. 6, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவைகள். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னா, நீ எதை நினைச்சும் கலங்காத மகளே, எதை நினைச்சும் கலங்காத மகனே. உனக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்கலாம், நீ அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தின் வழியாய் கர்த்தர் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் முதல் நாள் சொன்னதை கர்த்தர் திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ அவருக்குள்ள நிரம்பி இருப்பாயானால், அவரால் சூழப்பட்டிருப்பாயானால், எப்படி சிமியோனை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மேசியா தேவாலயத்துக்கு வருகிற நாள் அன்று அந்த தீர்க்க தரிசன நிறைவேற்றத்திற்காக அவனை கொண்டு வந்தாரோ, அதை போலவே அவர் உன்னை நடத்துவார். மைண்டுக்கு அது எட்டாததா இருக்கும். ராபா காலாபா. கையை தட்டி ஆவியிலே நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு இந்த பாடலை கொடுத்தாரு. ஆமென். எங்கே போவேன்? உம் ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை விட்டு எவ்வளவு சத்தமாக சொல்ல முடியுமோ இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தமாக ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினால், சொல்லுங்க, படிங்க, சேர்ந்து பாடுங்க, படிங்க. நான் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். சத்தமாக படிப்போமா? உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்பட்டது, இரவும் பகலை போல் வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியா உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனை
சிலைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால் மலைகளை பார்க்கிலும் அதிகமா நாம் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆவியிலே நிரம்புவோம். அப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். ஆமென். பைபிள்ல ஆண்டவர் நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்கிறார், அப்படிதானே? ஆண்டவர் முதல்ல யாருக்கு பேர் வச்சாரு? ஆதாமுக்கு ஆண்டவர் பேர் வச்சாரு. ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உன் மகன் பிறக்கும் போது அவனுக்கு என்னன்னு பேர் வை? ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு அப்பா ஒரு பேர் வச்சிருந்தார், அது பேர் ஆபிராம். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் வைத்தார், ஆபிரகாம். சாராளுக்கு அவங்க அப்பா பேர் வச்சா சாராய், ஆனால் ஆண்டவர் சாராள் என்று பேர் வைத்தார். நிறைய பேர் வைத்திருக்கிறார் பைபிளில். ஹல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், எனக்கு மாத்திரம் நீங்கள் ஏன் ஆண்டவரே பேர் வைக்கல? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உனக்கு பேர் வச்சேன். நான் பேர் வச்சதுனால தான் உன் பேரே ஒரு சாட்சியாக இருக்குது. எத்தனை இடத்துல உன் சாட்சியை நீ சொல்கிற. நான் உனக்கு பேர் வைக்கலன்னா நீ சாட்சி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களை ஒளிப்பிடத்தில் அவர் உண்டாக்கும் போதே உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் என்பதை அவர் தான் உன் தாயினுடைய தகப்பனுடைய வாயில் அவர் கொடுத்தார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கலங்காதே, அவருடைய ஆவிக்கு மறைவாய் ஓட நினைக்காதே. ரீகாபாராஷா, ஒவ்வொரு நாளும் அவரோடு நெருங்கணும். இந்த நவம்பர் மாதம் இன்னைக்கு என்ன டேட்டு? 20ஆம் தேதி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 20ஆம் தேதி நம்ம வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள். என்ன தெரியுமா? இன்னைக்கு முழுவதும் அவருடைய பிரசனத்தை ஒரு உன்னதமான நிலைமையில் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே என் பேரை சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிச்சார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து இந்த தேசத்துக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் நான் நியமித்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தெரியாது, அப்படி தானே? சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது இந்த வசனம் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் என் ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் பேசினார். ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜுக்கு போகிறப்ப ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, எரேமியா 1ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்க சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், நான் இந்நேரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. ஆண்டவரே என்னை கற்பத்தில் உருவேற்படுவதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி இந்த 4வது நாள் நவம்பர் 20ஆம் தேதி கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ சாதாரணமானவன் கிடையாது மகனே, நீ சாதாரணமானவள் மகளே கிடையாது. நான் உன்னை ஒளிப்பிடத்தில் உண்டாக்கும் போதே எனக்குன்னு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டேன். எனக்குன்னு உன்னை நான் எடுத்து வச்சேன். நீ என் கையில் அலங்காரமான கிரீடம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்களை யாராவது இழிவா பேசட்டும், உங்களை சபிக்கட்டும், நீங்க விளங்க மாட்டீங்கன்னு சொல்லட்டும், அவைகள் ஒன்று உங்க மேல படிப்பது இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்க மேல ஒரு அழைப்பை எழுதி வைத்திருக்கிறார். அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இன்னும் நான் சொல்லட்டா,
இன்னும் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எத்தனை துரோகம் செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். நம்ம எப்பெல்லாம் வழி விலகி போவோன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிந்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மை நிலை நிறுத்துவார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் நம்மை நிலை நிறுத்தி பலப்படுத்தி முடிவு பரியந்தம் நம்மை நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கைப்பிடித்திருக்கிறதுனால அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் கை தட்டா, நல்லா கைகளை தட்டு. ஆமென். இயேசுவே, நீர் என்னை அறிந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஸோ இன்னையிலேருந்து ஒரு காரியம் நம்ம கண்ணில் நம்ம சிந்தையில் பட்டுக்கிட்டே இருக்கணும். என் தேவன் என்னை எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், இதை மாத்திரம் நீங்கள் மறந்துடாதுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாத்திரம் மறந்துடாதுங்க. எப்போவும் உன்னை அழைத்த தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கான வாக்குத்தத்தத்துக்கு நேராக போகலாமா? அடுத்த 10 நிமிடத்தில் நான் உங்களை முடித்து அனுப்ப விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் ஒரு பாடலை உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய இன்றைக்கான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம்முடைய கிருபை. எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி உற்சாகமாக. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்ன அணைக்கு. தலைக்கு மேல கையை தட்டி பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. லா 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 லா. சந்தோஷமா நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க கோலம் தடியும் தேற்றுதையா. உங்க கோலம் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. எங்களா கரங்களை தட்டி மேல கரங்களை தட்டி பாடுவோம். நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே அப்பா அப்பா நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே
தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். இப்ப கரைகளை மேல தட்டி பாடுவோம். நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படு. சத்தமா பாடுவோம். லலலா 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 கொஞ்சம் அசைஞ்சு பாடுவோமா? என் பலனாகி பிசாசு தோற்று போறோம். பிசாசு இந்த காலை வேளையில வெட்கப்பட்டு நிக்கிறோம். கைவிடப்படுவதில்லை. நீ கைவிடாகிய கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். நான் உம்மை கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். லா 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 லா. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே. அறிக்கையிடுவோம், அறிக்கையிடுவோம். பலன் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய பலன். கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன். தேவ பலன், தேவ பலன். ராக்கா பாத்தா லாக்கா ராபா சாத்தா ராமா நாத்தா ராபா ஈகா பாலா தாரா மானா மாக்கா ராசா தாரா. கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ரீகா பாபா பாபா பா சாதாரா பாடா நீ பாரா காபாரா சாதாரா பாபா பாபா ஏகா பாபா 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 பாபா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஓ, ஒரு தெளிந்த நீரோடையை நான் பார்க்கிறேன். இந்த காலை வேளையில் அநேக நீரோடைகள் தெளிந்து ஜீவ தண்ணீரா இந்த காலை வேளையில் பெருக்கெடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம படிச்சுட்டு லைட்டாக நான் அதை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். திருப்பி கொள்ளுங்க. செப்பனியா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம சேர்ந்து வாசிப்போம். செப்பனியா 3:20, 1089வது பக்கம், 1089, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்களை நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தர் நம்ம சிறையிருப்பை திருப்பி இந்த 4வது நாள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்கள் அநேகர் உங்க சிறையிருப்புக்குள்ளேயே உங்க வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு காலையில் 100% கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? உங்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டதே 40 வயசுக்கு மேலே தான். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுடைய சிறையிருப்பெல்லாம் அனுபவிச்சு உங்கள் வாழ்க்கையில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இல்லாமலே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உங்களில் அநேகர் கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் ஓடி இருக்கிறீங்க. 4 பேர் மதிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு படிப்பு இல்லாததுனால சிலர் உங்களை மதிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் உங்கள் திறமையை அவங்க அங்கீகரிக்கவே இல்லை.
உங்களை அவங்க ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் வச்சுருந்தாங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறா, நீ அவரை பிடிச்சிக்கிட்டதுனால உனக்கு கொடுக்க வேண்டிய அநேக கீர்த்தியும் புகழ்ச்சியையும் உன் பிள்ளைகள் மூலமாய் உனக்கு நான் கொடுப்பேன். இந்த 4வது நாள் காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறா, உன் பிள்ளைகளை நான் பூர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அதுவும் எப்படி ஆண்டவர் செய்ய போகிறார் தெரியுமா? யாரெல்லாம் உங்கள் திறமையை அங்கீகரிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை அங்கீகரிக்கலையோ, உங்களுக்கு வர வேண்டிய கீர்த்தியும் புகழ்ச்சியையும் அவங்க வழி மாறி போக பண்ணினாங்களோ, உங்களை எப்போவுமே ஒரு யூஸ் பண்ண செருப்பு மாதிரி வைத்திருந்தார்களோ, அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உன் பிள்ளைகளை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, இந்த 4வது நாள் நீர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த 2025 இந்த 20ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கொஞ்ச நாள் ஆன உடனே உங்கள் பிள்ளைங்க இதுவரைக்கும் நீங்கள் இப்படி பார்த்ததான ஹோட்டல்ஸுக்கு உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இங்கெல்லாம் நான் போக முடியுமான்னு நினச்ச இடத்துக்கெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமான வசனம். நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிடைக்காத அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் உலாவுவீங்க. உங்கள் பிள்ளைகளை உங்களை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு மகுடமாக இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடிமைப்பட்டிருந்த நாளுக்கு பதிலாக, நீ சிறைச்சாலையில் இருந்த நாளுக்கு பதிலாக நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தர் நீர் சொன்னால் அதை செய்து முடிப்பீர் ஆண்டவரே. ஒரு காபா ராஷா தரா பாபா காடு கொடு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து, கையை உயர்த்தி, உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி அன்னாள் பல வருஷமா அவமானத்தையும் நிந்தையும் சுமந்துக்கிட்டே இருந்தா. ஆமென், ஹல்லேலூயா. அவ சக்கலத்தை அவளை என்ன பண்ணுவா? துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் அவளுக்கு கிடையாது, எல்லா நாளும் கெட்ட நாள் தான். ஆனால் கர்த்தர் அவளை எப்போ கண்ணோக்கி பார்த்தாரோ, எப்போ கர்த்தர் அவளை சந்தித்தாரோ, ஓ அன்னாள் ரோட்டில் போகிறப்ப சொல்லியிருப்பாங்க, இதுதான் சாமுவேலுடைய அம்மா. ஐயோ, நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அம்மாவா? அவனுக்கு கர்த்தர் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படும் போது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வரும். உன் அடிமைப்பட்டிருந்த நாளை திரும்ப திரும்ப பேசாத. நான் தான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் தான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் தான் இப்படி இருந்துட்டேன், நான் தான் அடிமையாக இருந்துட்டேன் சொல்லாத. கர்த்தர் உன் அடிமையின் நாட்களை திருப்பி உன் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல இன்னைக்கு காலையில் தெளிவாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் மூலமாய் நீ பார்த்திராத வாழ்க்கையை நீ பார்ப்பாய் என்று என் தேவன் உனக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. சந்தோஷமா போங்க அப்பாவுடைய வீட்டை விட்டு. இன்னைக்கு முழுவதும் உபவாசம், இன்னைக்கு முழுவதும் அவரோடு இருக்கிற உறவு. அவர் சொல்லுகிறார், நீ என் கூடவே இருப்பேன்னா, நான் உன் கூடவே இருப்பேன்னா, உன் சிறையிருப்பை எல்லாவற்றையும் நீக்கி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி
உங்கள் பெருமை அநேகருக்கு பரவ போகிறது. இந்த சியோன் மிஷன் சபையினுடைய பெருமையை கர்த்தர் அநேக இடங்களிலே பரவ செய்ய போகிறார். இந்த பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதமான சபையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அநேக ஜனங்கள் ஓடி வரப்போகிறார்கள். நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை இந்த வருகிற 17வது வருஷத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய ஆலய பணிகளை 2017 ஆரம்பிக்க கர்த்தர் நம்முடைய கரங்களை 2026 ஆரம்பிக்க கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லா கைகளை உயர்த்தி, எந்த ஃபாரின் பணமும் நமக்கு இல்லை, எந்த பணக்காரங்க சப்போர்ட்டும் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டே இதை செய்வார். அந்த ஆலயத்தை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, இவங்க சர்ச்சில் இருக்கிறவங்களாம் பெரிய கோடீஸ்வரங்களா என்று கேட்பாங்க. இவ்வளவு அழகா இந்த சபையை கட்டியிருக்கிறார்களே, அவங்க கோடீஸ்வரர்கள் இல்லை, ஆனால் கோடீஸ்வரருடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சொல்ல போகிறாங்க. நம்ம அப்பா சொன்னார்னா செய்வார். அவர் நம்மளை கீர்த்தி புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னால் செய்வார். ஏன்னா அவர் இந்த உலகத்திலேயே துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய கீர்த்திக்கும் புகழ்ச்சிக்கும் நிகராய் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே, 2 கையை நல்ல வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் அப்படியே என் சிரசில் வந்து அமரட்டோப்பா. என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்க ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பெல்லாம் மாற்றி எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்க ஆண்டவரே. நல்ல பிதாவே, இந்த 4வது நாள்லையும் நீங்கள் எங்கள் கூட பேசுனதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசுனீங்கன்ற மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தாவே, இன்று முழுவதும் உங்கள் சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் அந்த ஜெப நாட்களில் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாளையிலிருந்து 3 நாட்கள் நடக்கிற கூட்டத்தில் பாஸ்டர் ஜெபசுந்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாளை காலை அவங்க புறப்பட்டு வரும்போது பிரயாணத்தில் அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. சுகபத்திரமாய் வந்து சேர உதவி செய்யும். எங்கள் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பை தாரோம். எங்கள் மூப்பர்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பை தாரோம். எங்கள் கேர்சல் தலைவர்கள் ஓடுறாங்க, ஜெபத்துக்கு வர்றாங்க, அவங்க பிரயாணத்திலலாம் கர்த்தர் கூட இருப்பீராக. எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உடைய கரம் இருப்பதாக. பொல்லாத பிசாசனவன் சீராதபடிக்கு, பலகீனங்களை இந்த உபவாச நாட்களில் கொடுக்காதபடிக்கு இந்த கீர்த்தியையும் இந்த புகழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோடு இன்னைக்கு நடக்க ஒரு புதிய அனுபவத்தை நாங்கள் பார்க்க, நீங்கள் எங்கள் கையை பிடிக்கிறத நாங்கள் அப்படியே உணர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10 பேரை பார்த்தாவது கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வை.